அசைன்மெண்ட்டோட ஃப்ரண்ட் பேஜை யூனிக்காக எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் மல்டி டேலண்ட் மூன். நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் அசைன்மெண்ட் அப்படின்னாலே நம்ம ஏதாவது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துடலாம், இல்லை எதுலையாவது இன்டர்நெட்டில் போட்டு கண்டென்ட்டை நம்ம காப்பி பண்ணி எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். பட் நம்மளோட மார்க்ஸ் நம்ம அசைன்மெண்ட்டோடைய கண்டென்ட்டில் கிடையாது. நம்மளோட இந்த ஃப்ரண்ட் பேஜை நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ டீச்சர்ஸ் நம்மளோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸுக்கு தான் அசைன்மெண்ட்டுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த அசைன்மெண்ட் அப்படின்ற வேர்டை நம்ம எப்படி கொஞ்சம் க்ரியேட்டிவாக எழுதலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசைன்மெண்ட் அப்படின்ற வேர்டில் ஒரு ஆல்ஃபபெட்டும் இன்னொரு ஆல்ஃபபெட்டுக்கு பின்னாடி இருந்து தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் நான் இதை கொண்டு வரேன். ஸோ இதுக்கு எந்த கலர்ஸுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு பென்சில், எரேசர், A4 சைஸ் ஷீட் அண்ட் ஒரு பிளாக் ஜெல் பென் ஆர் பால் பென். இந்த 4 ஐட்டம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரண்ட் பேஜை எவ்வளோ அழகாக நம்ம க்ரியேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த அசைன்மெண்ட் அப்படின்ற வேர்டை அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்லைன் பண்ணி முடித்த பிறகு ஒரு ஆல்ஃபபெட்டுக்குள்ளேயும் நான் பென்சிலால் ஷேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஷேடிங் எப்படி அப்படின்னிங்கன்னா, ரொம்ப டார்க்காகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் கொடுக்கக்கூடாது. ஒரு மீடியம் ப்ரெஷரில் நம்ம எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் ஷேட் பண்ணணும். அண்ட் இந்த ஷேடிங் டைரெக்ஷனுமே அந்த ஒரு ஆல்ஃபபெட்ஸோடைய அந்த ஷேப் இருக்கும்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஸில் மேலே ஒரு கர்வ் வருது, கீழே ஒரு கர்வ் வருது. ஸோ உங்களோட ஷேடிங் டைரெக்ஷனும் அந்த கர்வ் டைரெக்ஷனில் தான் இருக்கணும். வளைஞ்ச மாதிரி தான் ஷேட் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்ஸுக்கும் அதோடைய அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ஷேடிங் இருக்கணும். இந்த M, N இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும் இல்லை. ஸோ அதுக்கு இந்த அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டில் ஷேட் பண்ணணும். ஸ்லாண்டிங்காக இருக்கிற அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஷேட் பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதை பார்த்துட்டு நீங்களும் அதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்னோடய பென்சில் ஷேடிங்கை முடிச்சிட்டேன் எல்லா ஆல்ஃபபெட்ஸ்க்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் பால் பென் எடுத்து நான் அவுட்லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் ஏன்றதில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் பண்ண பிறகு நம்ம ஒரு லைட்டாக ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதில் இருக்க அந்த இன்னர் கார்னர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் கொஞ்சம் திக்கன் பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபபெட் ஏல நமக்கு 2-3 பெண்டிங்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த பெண்டில் நான் திக்காக அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி நீங்களுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு அவுட்புட்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கு தான். ஆல்சோ இந்த அவுட்லைன் மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் லேயர் பென்சில் ஷேடிங் நீங்கள் பண்ணணும். அது எங்கே அப்படின்னா, இப்போ நம்ம திக்காக நம்ம அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம்ல, அந்த திக்கான ஷேட் கொடுக்குற இடத்துல மட்டும் நீங்கள் உள்ளே அந்த ஆல்ஃபபெட்ஸோடைய உள்ளே ஆல்ரெடி பென்சில் ஷேடிங் பண்ணியிருக்க பிளேஸில் இன்னொரு லேயர் நீங்கள் பென்சில் ஷேடிங் கொடுக்கணும். இப்போ இதே மாதிரி பாக்கி எல்லா ஆல்ஃபபெட்ஸுக்கும் நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் வித் பிளாக் பால் பென். நீங்கள் பிளாக் ஜெல் பென் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்கெட்ச் பெனில் ட்ரை பண்ணணுன்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் அவுட்லைன் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் பென்சில் வச்சு அந்த இன்னர் கார்னர்ஸில் மட்டும் இந்த மாதிரி நான் டார்க்கான ஷேட் கொடுக்குறேன் பென்சில் வச்சு. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, நான் எந்த டைரெக்ஷனில் ஹைலைட் பண்ணிட்டு வரேனோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
எந்த ஒரு விஷயமும் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுற வரைக்கும் தான் பயமும் தயக்கமும் இருக்கும். நீங்கள் இதில் இந்த ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அடுத்தடுத்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே ஃபில் அவுட் பண்ணும்போது உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நீங்களே க்ரியேட்டிவாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு எக்ஸல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்காக ஏதாவது க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணும்போது நம்மளோட மைண்ட் உண்மையாகவே காம் டவுன் ஆகும். நீங்கள் இதை ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் இதை முடிச்சுட்டு இதோடைய அவுட்புட்டை பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்மளாக இவ்வளோ அழகாக ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு நம்மளை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்போயாவது லோவாக ஃபீல் பண்ணால் கூட இந்த மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இதுதாங்க ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றது எனக்கு அனுப்புங்க.